இவங்க வந்து இவங்க தாண்டா அவங்க அம்மான்னு அறிமுகப்படுத்துகிற அளவுக்கு என்னுடைய வாழ்க்கை நிலைமை இருந்துச்சு. ஒரு முறை என்னாச்சு, எங்கள் பெரிய தாயார் வந்து என்னை ஸ்வீகாரம் பண்ணிக்கிறது, அதாவது தத்தெடுக்கிறது என்று முடிவெடுக்கிறாங்க. எங்கள் பெரியப்பாவை கேட்குறாங்க, உனக்கு உனக்கு பிடிச்ச தங்கச்சி மகன் தானே, நீ தத்தெடுத்துக்கிறேன் எடுத்துக்கிறேன்னு சொல்லி எங்கள் பெரியப்பா சம்மதிக்கிறாங்க. ஒரு பின்னணியை நான் அதில் சொல்லணும். அனைவருக்கும் வணக்கம். திரு லேனா தமிழ்வாணன் அவர்களுடைய எழுத்தும் அவருடைய செயலும் என்னுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தியிருக்கு. அவரை பற்றி சொல்லணும்னா நிறைய சொல்லலாம். 34 ஆண்டுகளுக்கு முன்பு, அதாவது 1991 அவரை வந்து நான் முதல் முறையாக பல்லடத்தில் சந்தித்தேன். அப்போ நான் எப்படி பார்த்தனோ அதே மாதிரி தான் இன்னைக்கும் என்றும் இளமையாக இருக்காரு. அந்த இளமையின் ரகசியம் என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம அவர்கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு நான் அவரை சந்தித்தேன். அவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, மற்றவங்களுக்கு அறிவுரை சொல்றதை விட அதற்கு முன்னாடி இவருடைய வாழ்க்கையில வந்து அதை செயல்படுத்தி காட்டுறாரு. மற்றும் அவருடைய வாழ்க்கையில் நடந்த மிக மறக்க முடியாத உணர்வுபூர்வமான ஒரு ரியல் ஸ்டோரியும் சொல்லியிருக்காரு. தொடர்ந்து பாருங்க. நன்றி, வணக்கம். சார், உங்களுடைய இளமையுடைய ரகசியம் என்னங்க சார்? வணக்கம். ரவி அவர்களுக்கும் அவருடைய தொலைக்காட்சியும் என்னுடைய அருமையான வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு ஆரம்பிக்கிறேன். இந்த வயசு என்ன இருக்கும்னு நினைக்கிறீங்க? சும்மா ஊகமா விடை சொல்லிட்டீங்களா? விடை மாதத்தில் உருவாக்கிட்டீங்களா? என்னுடைய வயசு 72. 72 சார். ஆமாம். இதை நம்ம சில பேர் மறுக்கிறாங்க. இளமை தோற்றம் என்பது 2 விஷயங்களை அடிப்படையாக கொண்டது. ஒன்று, இயற்கையினுடைய கொடை. இப்போ எனக்கே பல்லெல்லாம் விழுந்து போய் முடியெல்லாம் நரைச்சி எல்லாம் முடியெல்லாம் கொட்டி போய் தொலைத்தொலைன்னு இப்படி தொங்கிட்டேன்னா உடனே என்னுடைய வயசு வந்து தெரிஞ்சு போயிடும். ஆனால் என்னுடைய இயற்கை வந்து எனக்கு வந்து இந்த கொடையை ஒரு தோற்றத்தால் ஒரு கொடையை கொடுத்துருக்கு. அது ஒரு முக்கியமான விஷயம். 2வது, நாம் எப்படி அதை உடல்நிலையை பராமரிக்கிறோம் என்பதிலே இருக்கிறது. என்ன மாதிரி உடை அணிகிறோம், என்ன மாதிரி நாம் வந்து தோற்றம் அளிக்கிறோம் என்பதெல்லாம் வந்து இப்போ முக்கியம். நான் வந்து என்னுடைய வயதுக்கு நான் இன்னமும் பேட்மிண்டன் ஆடுறேன் தினமும் காலையில். ஆனால் என்னுடைய நண்பர்களோ நல்ல விரும்பிகளோ மருத்துவர்களோ என்ன சொல்கிறாங்க, நீங்கள் இந்த வயதில் விளையாடவே கூடாது, ஏன்னா கீழே விழுந்து அடிபட்டுதுன்னா, எலும்பு உடைஞ்சதுன்னா சீக்கிரம் சேராது, ஆஸ்ட்ரியோபோரோசிஸ் ஏஜ், எலும்பு தேய்மான காலம் என்று எனக்கு சொல்லுங்கிறாங்க. ஆனால் நான் ரொம்ப கவனமாக, எனக்கு பாயிண்ட் போனால் பரவாயில்ல, நான் வந்து சேஃபான கேம் தான் ஆடுறேன், யோகாசனம் பண்ணுறேன், தியானம் பண்ணுறேன். எதுக்கும் சுலபத்தில் நான் வந்து எதுக்கும் கவலைப்படுவது கிடையாது. என்னுடைய பிளட் ப்ரெஷர் நார்மல், சுகர் நார்மல். ஆண்டுதோறும் வந்து மருத்துவ பரிசோதனை செய்து கொள்வேன். 6 மாதத்துக்கு ஒரு தடவை பல் பரிசோதனை, ஓராண்டுக்கு ஒரு முறை கண் பரிசோதனை. என்ன மாதிரி இந்த சோதனை பண்ணுறதுக்கு செலவழிக்கிறவங்கள நீங்கள் பார்க்குறது ரொம்ப குறைவு. எந்த கம்ப்ளைண்ட்டும் இருக்காது. நானாக போய் ஆஸ்பத்திரியில் போய் படுத்துக்கிட்டு என்னை சோதிங்கன்றேன். அப்படி. அப்போ மனித முயற்சிகளும் இருக்குது. அதை தாண்டி உங்களுடைய உணவு முறைகள் நீங்கள் சரியாக இருக்கணும். அதாவது உங்களுக்கு என்ன உணவு ஆகாதோ, என்ன உணவு ஒத்துக்காதோ, என்ன உணவு கோளாறு பண்ணுமோ, என்ன உணவு பரிந்துரைக்கப்படலையோ, என்ன உணவு உங்களுக்கு சிபாரிசு செய்யப்படலையோ, என்ன மருந்து, என்ன உணவு வந்து மருத்துவர் வேண்டான்னு சொல்கிறாரோ அதெல்லாம் நீங்கள் சாப்பிடக்கூடாது. நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா கோளாறு தான், அது வந்து பிரச்சனையை உண்டாக்கிடும். அது தோட்டத்தை உட்பட அதை வந்து பாதிக்கும். இதெல்லாம் தான் என்னுடைய இளமை தோற்றத்துக்கு காரணமாக நான் நினைக்கிறது உண்டு. உங்களுடைய உணவு முறை எப்படிங்க சார்? நீங்கள் எப்படி சாப்பிட்றீங்க? நீங்கள் எந்த மாதிரி? எனக்கு ரொம்ப பிடிச்ச கேள்வியை நீங்கள் கேட்டிருக்கீங்க. சனிக்கிழமை தோறும் நான் வந்து அடுப்பில் வேக வைத்த உணவு, அடுப்பில் ஏற்றப்பட்ட உணவு எதையுமே நான் சாப்பிட மாட்டேன். காய்கறி, பச்சை காய்கறியை நறுக்கிட்டு சாலட்னு சொல்லுவாங்க இல்லையா, வெஜிடபிள் சாலட், அந்த மாதிரி ஒரு 8 வகையான காய்கறி தான் நீங்கள் சாப்பிடலாம். முள்ளங்கிலாம் சாப்பிட முடியாது, கத்திரிக்காயெல்லாம் சாப்பிட முடியாது. அதுக்குன்னு சில காய்கறிகள் இருக்குது, அந்த காய்கறிகளை சாப்பிடுவேன். அப்புறம் அதில் வந்து பெரும்பாலும் ஒரு லேசாக சிறு எலுமிச்சை, கொஞ்சம் சிறு உப்பு சேர்த்துக்கிட்டா தான் கொஞ்சம் உள்ளே இறங்கணும். பச்சை காய்கறிகளை இறக்குறது ரொம்ப கடினம். மென்று இந்த தாடையில் இந்த இடமெல்லாம் அப்படி வலிக்கும். 1992 ஆரம்பிக்கப்பட்ட டாக்டர் ஏவிஜி ரெட்டி என்று அந்த காலத்தில் எனக்கு சிபாரிசு செய்தார். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 33 ஆண்டு காலமாக இந்த பழக்கத்தை நான் வந்து சைவ உணவில்
வெறும் காய்கறி மட்டும் சாப்பிட்றேன். ஏன்னா இயற்கையில் தான் உயிர் சத்து அதிகம், அதை சாப்பிட்றேன். அதுக்கு பிறகு நாங்கள் காரைக்குடியை சேர்ந்தவங்க, உணவில் நாங்கள் ரொம்ப சிறந்தவர்கள் நாங்கள் நினச்சிட்டு இருக்கிறோம். இலை பரிமாறினாங்கன்னா எங்கள் ஊர் இலையெல்லாம் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். தாட்டலைன்னு சொல்லுவாங்க, தஞ்சாவூர் தாட்டலைன்னு பெருசாக இருக்கும். ஒரு வரிசைக்கு மேல் வரிசையில் கூட உணவு வைப்பாங்க. ஒரு 26 வகையான உணவு வகைகள் ஒரே இலையில் பரிமாறப்படும். எங்களுடைய செல்வம் செல்வாக்கெல்லாம் காமிக்கிறதுக்கு நாங்கள் ஒரு இலையை பயன்படுத்தி கொள்வோம். அப்படி சாப்பிடுகிற பொழுது பகல் நேரத்தில், மதிய நேரத்தில் அந்த இலையை அப்படியே திருப்புற மாதிரி கற்பனை பண்ணிக்கிங்க. கீழே இருக்கிற உணவு இருக்கு இல்லையா, அதாவது காய்கறியா இருக்குல்ல, அதுதான் முதல்ல எடுத்துக்குவேன். மேலே அரிசியை கொண்டு போயிடுவேன். அரிசியை தொட்டுக்குவேன், காய்கறியை மெயினாக சாப்பிடுவேன். காலையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா பலகாரத்தை அப்படியே திருப்பிட்டு அந்த மேலே இருக்கிற, அதாவது வடை, பணியாரம், அல்வா, அதெல்லாம் எண்ணெயில் பண்ண பொருள்கள் எல்லாம் கீழே வந்துடும். மேலே இருக்கிற பொருளான இட்லி அந்த மாதிரி அதை மட்டும் தான் எடுத்துக்குவேன். எண்ணெய் பலகாரங்கள் அதெல்லாம் ரொம்ப எடுத்துக்க மாட்டேன். எவ்வளவு உணவு வகைகள் வச்சாலும் அதில் எனக்கு என்ன ஒத்துக்குமோ, என்ன ஆகுமோ, என்ன பரிந்துரைக்கப்பட்டதோ அதுதான் சாப்பிடுவேனே தவிர, இந்த இலையை சாப்பிட்ட இலையா சாப்பிடாத இலையா அப்படின்னு நாளைக்கு சுத்தமாக எடுத்துலாம் தொடச்சிடலாம் சாப்பிட்றாங்க. சார், உணவெல்லாம் வேஸ்ட் பண்ணக்கூடாது சார், பெரிய கிரிமினல் ஆக்டிவிட்டிஸ் சார் அப்படின்லாம் சொல்லிட்டு எல்லாத்தையும் எழுதி முடிப்பான். டே, அப்படிலாம் சாப்பிடாதீங்க, இது நிச்சயமாக உங்களுக்கு உடம்புக்கு நல்லது இல்லை. அவன் பாடு அவனுடைய செல்வாக்கை காமிக்கிறதுக்கு அவன் அவ்வளோ சமைச்சு அவன் பாடு பரிமாறுறான். உனக்கு எதுக்கு இவ்வளோலாம் சாப்பிட்ற? வேண்டாம். இலையில் நான் உட்கார்ந்த பிறகு பரிமாறுறான், நான் கையை நீட்டிடுவேன். என்னுடைய 10 வரலும் வந்துடும். இது வேண்டாம், அது வேண்டாம், அது வேண்டாம், அது வேண்டாம், அது வேண்டாம், நிறைய தள்ளுபடி பண்ணிட்டு நீங்கள் எல்லாத்தையும் பரிமாறிட்டுல என்னை உட்கார வைக்கிறீங்க. அப்புறம் உணவை வீணாக்குவேன். வயிற்றை வீணாக்காதே என்பதுதான் சரியான தத்துவமே தவிர உணவை வீணாக்காதே என்பது இந்த ஏற்க முடியாத கொள்கை என்னை பொறுத்தவரை. இப்போ நீங்க யோகாசனம் இன்னும் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஆமாம், விடாமல் யோகாசனம் பண்ணிட்டு இருக்கேன். 1992 மகரிஷி மகேஷ் யோகி என்று இங்கே ஒரு மையம் இருக்குது, பச்சைபாஸ் காலேஜ் பக்கத்தில் உள்ள மகரிஷி தியான மையம், மகரிஷி பள்ளி எல்லாம் ஒன்றா இருக்குது. அங்கே போய் தியான மாஸ்டர் கிருஷ்ணன் என்பவர்கிட்ட முதல்ல தியானம் பயின்றேன். அவரே எனக்கு யோகாசன ஆசிரியராக அமைஞ்சார். அவர் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. நாங்கள் எங்களுடைய மகரிஷி இருக்காரு, மகேஷ் யோகி, அவர் சிரசாசனம் மட்டும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவார். பண்ணுங்க, ரொம்ப நேரம் நிற்காதீங்க, அது இயற்கைக்கு மாறானது. ஏன்னா ஹார்ட் பம்ப் பண்ணுறதுக்கு கீழ் நோக்கி பம்ப் பண்ணுறது எளிது, மேல் நோக்கி பம்ப் பண்ணுறதுக்கு அது 1.5 அடி 2 அடி தான் கொடுக்குது. நீங்கள் தலைகீழாக நிற்கிற போது அந்த ஹார்ட் 5 அடிக்கு பம்ப் பண்ண வேண்டியிருக்கு. அது இயற்கைக்கு மாறானது, கூடாது. ரொம்ப நேரம் இருக்காதீங்க சிரசாசனம் என்று சொல்கிறார். அதனால சிரசாசனம் மட்டும் பண்ண மாட்டேன். மயிலாசனம் ரொம்ப கடுமையானது. 2 கைகளால் நின்றுட்டு உடம்புல பண்ணிட்டு மயில் போல இருப்பதுதான் மயிலாசனம். அது பல பேர் யோகாசனம் பண்ற பலருக்கே இது வராது. சிரசாசனோட கஷ்டப்பட்டு நின்றுடுவாங்க. மயிலாசனம் வயிற்றுல கையை கொடுத்துட்டு இப்படி நின்று அப்படி பண்ணு. இது நமக்கு நிர்வாக மேசையா இருக்கனால என்னால் பண்ணி காமிக்க முடியல. இல்லை, நான் உங்க அந்த ஆசனத்தை பார்த்தீங்கல்ல வீடியோ. அதனால மயிலாசனம் என்னுடைய தம்பி யோகாசனம் பண்ணுவார். ஆனால் மயிலாசனம் பண்ண சொன்னா இல்லை, என்னால் முடியாதுன்னு. அந்த மாதிரி கடுமையான ஆசனங்கள்லாம் நான் பண்ணுவேன். இன்னமும் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கிறேன். சார், நீங்க எப்பவுமே ஒயிட் பேண்ட் போடுறீங்களா? அது என்ன சார்? அதாவது ஒவ்வொரு மனிதனும் தன்னை அடையாளப்படுத்திக் கொள்வதற்கு விதவிதமான உடைகளை தேர்ந்தெடுக்கிறாங்க. இப்போ வைரமுத்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஜிப்பா, அந்த பைஜாமால டைட் பைஜாமா போடுறோம். இப்போ நம்முடைய முதல்வர் அவர்கள் இப்போ கருப்பு பேண்ட்டும் வெள்ளை சட்டையும் போட ஆரம்பிச்சிருக்காரு. அதுக்கு முன்னாடி வேஷ்டி கட்டுறாங்க. ஒவ்வொருத்தரும் இப்படி தான் தோற்றம் அளிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இமேஜ் உருவாக்குறாங்க இல்லையா? அதில் இந்த வெள்ளையில் மட்டும் நீங்கள் அந்த தூய வெள்ளை எந்த மேல் நிறம் போட்டாலும் எடுத்து காட்டும், ரொம்ப நல்லா இருக்கும். நான் பெரும்பாலும் வண்ண உடைகள் தான் அணிவேன். சோபர்னு சொல்லப்படுகிற ரொம்ப சாதாரண டிசைன் உள்ளதை நான் போட மாட்டேன். அப்போ அதுக்கு வெள்ளையை மேட்ச் பண்ணாமல் அதையும் ஒரு சிவப்பு கலரில் போட்டோம்னா ராமராஜன் மாதிரி நம்ம தோற்றம் அளித்து அது சரியாக வராது. அதனால் வெள்ளையை போட்டால் அதை காம்பன்சேட் ஆகும். இன்னொன்று, நீங்கள் எத்தனை 100 வெள்ளை பேண்ட் வச்சுருந்தாலும் சரி, 2 வெள்ளை பேண்ட் வச்சுருந்தாலும் சரி, நீங்கள் அதை உங்களுடைய ஆடம்பரத்தை நீங்கள் காட்டவே முடியாது. கண்டிப்பாக வெள்ளை பேண்ட்னா வெள்ளை பேண்ட் தான். சட்டையெல்லாம் நீங்கள் ஆடம்பரம் காட்டலாம். அதனால் எனக்கு வெள்ளை என்பது ரொம்ப பிடித்த நிறம். அது எப்போவுமே ரொம்ப சரியாக நீங்கள் நுணுக்கமாக நீங்கள் எனக்கு கவனிச்சிருக்கீங்க. எப்பொழுதுமே வெள்ளை பேண்ட்டு வண்ண சட்டை தான் என்னை எப்போவுமே இங்கே தான் பார்க்கலாம். ஆனால் நிர்வாகம் பண்ணுறேன், நான் சில தோட்டங்களை பராமரிக்கிறேன், நான் ஒரு வணிக வளாகம் பராமரிக்கிறேன், என்னுடைய சொந்த வளாகம்.
அதுக்கெல்லாம் வரும்போது நான் அந்த மாதிரி தோற்றமளிக்க மாட்டேன். கருப்பு பேண்ட்டு, விதவிதமான வண்ண உடைகள்லாம் அணிவேன் நான். சரி, நீங்க பல வெளிநாடுகள் போயிருப்பீங்க. ஆமா. அங்க வந்து இந்த லியோனார்டோ டாவின்சியுடைய ஓவியம் மோனாலிசா நீங்க பார்த்திருக்கீங்களா? ஆமா. அத நிச்சயமா, பத்தி நிச்சயமா. நான் வந்து பிரான்ஸ் போனபோது பாரிஸ் நகர்ல அந்த ஓவிய கூடத்துக்கு போய் ரொம்ப குறிப்பாக இருந்து அதை நான் வந்து பார்த்தேன். அதாவது ஏன் இந்த ஓவியத்தை இவ்வளோ தூரம் அவங்க வந்து போற்றுகிறார்கள்? ஏன் வந்து இவ்வளோ பாராட்டுறாங்கன்னு சொன்னா, அந்த சிரிச்சும் சிரிக்காமலுமான அந்த அழகான புன்னகை. அந்த உடல், முகம், தோற்றம்லாம் வந்து இருக்கு. அந்த புன்னகையில தான் அவ்வளவு ரகசியமும் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஒரு படம் எடுத்துக்கிறேன்னா, அதெல்லாம் படம் எடுத்தீங்கன்னா, அந்த இதுவே ஓவியமே ஃபேட் ஆயிடும். படத்த ஒருபோதும் நாங்க அனுமதிக்க மாட்டோம். தனியா படம் தர்றோம், அத நீங்க வச்சுக்கங்கன்ட்டாங்க. அதனால எனக்கு அந்த உலகினுடைய மிகச்சிறந்த ஓவியமான லியோனார்டோ டாவின்சியினுடைய ஓவியத்தோட சேர்ந்து ஒரு படம் எடுத்துக்க முடியலையேங்கிறது ஒரு வாழ்நாள் ஏக்கம் எனக்கு. ஓகே. சார், உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த மறக்க முடியாத ஏதாவது ஒரு சம்பவம், நிகழ்ச்சிய சொல்லுங்க சார். நெறைய இருக்கு. ஆனா ஒரு உணர்வுபூர்வமான சம்பவத்த உங்களோட பகிர்ந்துக்க நான் விரும்புறேன். எங்க பெரிய தாயாருக்கு குழந்தை கிடையாது. அதனால என்ன எடுத்து வளர்த்தாங்க. எங்க தாயாருக்கு நாங்க 4 நான் சின்ன வயசுல பார்க்க ஒரு பம்பளி மாஸ் மாரி நல்லா குண்டா, நல்லா இதுவா இருப்பேன். அதனால அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு என்ன. நான் வளர்க்குறேன் அப்படின்னு சொல்லி, என்ன தேவக்கோட்டையான எங்க சொந்த ஊருக்கு அழைச்சிட்டு போயிட்டாங்க. சின்ன வயசுலயே அழைச்சிட்டு போயிட்டாங்கங்கிறத விட, நான் அவங்களுடைய பெரியம்மா வந்து எங்களுக்கு பாட்டி இல்ல. அதனால பெரியம்மா தான் எங்க தாயாருக்கு பிரசவம்லாம் பொறுப்பெடுத்து பார்த்தது. அப்பல்லாம் அந்த மருத்துவச்சின்னு சொல்லப்படுகிற இதில அடுப்படியில தான் நான் பிறந்தேன். அதனால ஒரு சாப்பாட்டு பிரியன் வேற நானு. அது தனி கதை. எங்க பெரியம்மாட்ட நான் வளர்ந்த காலத்துல, அம்மா வந்து பார்த்துட்டு போவாங்க என்ன. விசிட்டிங் மதர். அவங்க அவங்க மேல எனக்கு ஈடுபாடே வரமாட்டேன்ருச்சு. ஏன்னா, எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஆத்தா ஆத்தான்னு எங்க பெரிய தாயாரத்தான் பெரிய தாவ ஆத்தா ஆத்தான்னு நான் சொல்லுவேன். இவங்க வந்து இவங்க தான்டா அவங்க அம்மான்னு அறிமுகப்படுத்துற அளவுக்கு என்னுடைய வாழ்க்கை நிலைமை இருந்துச்சு. ஒரு முறை என்னாச்சு, எங்க பெரிய தாயார் வந்து என்ன ஸ்வீகாரம் பண்ணிக்கிறது, அதாவது தத்தெடுக்கிறது என்று முடிவெடுக்கிறாங்க. எங்க பெரியப்பாவை கேட்குறாங்க, உனக்கு ஒரு தங்கச்சி மகன் தானே, நீ தத்தெடுத்துக்கிறேன் எடுத்துக்கன்னு சொல்லி எங்க பெரியப்பா சம்மதிக்கிறாங்க. ஒரு பின்னணியை நான் அதில் சொல்லணும். அவங்களுக்கு வந்து தாராபுரத்தில் வந்து ரைஸ் மில் இருந்தது, ஐஸ் ஃப்ரூட் கம்பெனி இருந்தது, முத்தமபாளையத்தில் வட்டி கடை இருந்துச்சு, தேவ ஹோட்டலில் பெரிய செட்டிநாட்டு பங்களா இருந்துச்சு. அப்புறம் ஒரு மாடர்ன் ஹவுஸ், நல்ல சின்ன வீடு ஒன்று அவங்கக்கிட்ட இருந்தது. பெரிய செல்வந்தர் அவங்க. செல்வந்தருடைய ஒரு வாரிசாக போயிருக்க வேண்டியவன் நான். அப்படிதான் வந்து என்னை ஸ்வீகாரம் பண்ணிக்க பிரியப்பட்டாங்க. ஆனால் எங்கள் தாயார் சொன்னாங்க, ஏதோ பிள்ளை இல்லைன்னு நீ கேட்ட, வளர்க்க கொடுத்தனே தவிர, இப்படி ஸ்வீகாரம் பண்ணிக்கிற எண்ணம் இருந்தால் நான் வந்து உனக்கு தரமாட்டேன் என்னுடைய குழந்தையன்னு சொல்லி என் கையை பிடிச்சி இழுக்கிறாங்க. எங்கள் பெரிய தாயார் நான் விடமாட்டேன் இவனை அப்படின்னு உங்க வீட்டுக்குள்ளே இழுக்கிறாங்க. வாசல்ல இப்படி இந்த கதை நடக்குது. நான் ஒரே அழுகிறேன். நான் எங்கள் அம்மாவோட நான் போகவே மாட்டேன். நான் வந்து அவன் பெரியம்மாவோட தான் இருப்பேன்னு சொல்லி நான் ஒரே அழுகிறேன். அவங்க அழுக, நான் அழுக, எங்கள் தாயார் அழுக. ஒரு ரொம்ப இது மட்டும் ஒரு டெலிவிஷன் டைரக்டர் பார்த்துருந்தாங்கன்னா ஒரு 10 எபிசோடு ஓட்டியிருப்பார். அவ்வளோ ஒரு உணர்வுபூர்வமான காட்சி. கடைசியாக எங்கள் அம்மா தான் ஜெயிச்சாங்க தாய்ங்கிற வகையில். மெட்ராஸுக்கு வந்தால் எங்கள் அப்பா மேலே எனக்கு அவமானம்லாம் சொல்கிறாங்க, அவர் பெரிய ஆளுங்கிறாங்க. எனக்கு ஈடுபாடே வரமாட்டேங்குது. நான் ஊருக்கு போகணும், எங்கள் பெரியம்மாட்ட கொண்டு போய் என்னை விடு, நான் ஒரே அடம் பிடிக்கிறேன். எனக்கு என்னன்னா, அங்கே ஒரே ஏக அனுபவம் எனக்கு. நான் தான் உணவு சமைச்சா நான் சாப்பிட்டு போனது தான் மிச்சம். இங்கே எப்படின்னா 4 பேருக்கு பகிர்ந்து, ரொம்ப ஒரு சராசரி குடும்பம் தான் நாங்கள் அப்பெல்லாம். அதை வந்து பகிர்றாங்க. 8 தோசைன்னா 2 தோசை தான், 3வது தோசை கேட்டால் கிடைக்காது. என்ன வாழ்க்கை இது, என்னது இதெல்லாம் எனக்கு பிடிக்கவே இல்லை, நான் போகிறேன் ஊருக்குன்னு சொல்லி அதெல்லாம் நடக்கவே இல்லை. எனக்கு வந்து அது ஒரு பெரிய உணர்வுபூர்வமான அந்த கட்டம். அதை இப்போ நினச்சா கூட எனக்கு வந்து எங்கள் பெரியதாயருடைய அன்பு, அவங்களுடைய கண்டிப்பான வளர்ப்பு முறை, இன்னைக்கு நான் ஒரு ஒரு சரியான ஒரு நபராக நான் இருக்கேன்னா என்னுடைய பெரியதாயாரோட பங்கு வந்து அதில் நிறைய. அதனால் அந்த உணர்வுபூர்வமான ஒரு சம்பவத்தை அவங்கள்ட்ட பகிர்ந்து நினைச்சேன். அதான் சொன்னேன். ஓகே சார். தேங்க்யூ சார்.